விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ரவிக்குமார், வணக்கம். வணக்கம். பல இலவச அறிவிப்புகளோடு இந்த தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சரியாக 10 நாட்கள் கூட முழுமையாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது இறுதி நேர தாக்கத்தையும் இறுதி நேரமான இந்த ஷிப்ட்னு சொல்ற விஷயத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஆளும் அரசுக்கு அமையும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது அமைய போவதில்லை. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே மக்கள் மத்தியில பல ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் இலவசங்களை மக்கள் அதிகம் விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. அதனால்தான் இதற்கு முன்னாலே தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட கட்சிகள் எல்லாம் இலவச அறிவிப்புகளை தவிர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது அதிமுக தோல்வி பயத்தின் காரணமாக இப்படியான இலவச அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் வெளியிட்ட 110 விதியின் கீழ் வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு எந்த பயனும் இல்லாமல் அவையெல்லாம் செயல்படுத்தப்படாமல் இன்றைக்கு எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிற நிலையில அத்தகைய எந்தவித நிர்பந்தமும் எந்தவித சட்ட பாதுகாப்பும் இல்லாத இப்படியான தேர்தல் அறிக்கையில சொல்லப்படுகிற அறிவிப்புகள் எப்படி நிறைவேற்றப்படும் என்பது தெரியவில்லை. அதை மக்கள் நம்ப தயாராகவும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் முதல்ல ஆட்சி அமைத்து ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்திலேயே உடனடியாக அவர்கள் ஒரு பெரிய விஷன் டாக்குமெண்டை வெளியிட்டார்கள். அதுல பெரிய தொலைநோக்கு திட்டத்திலே அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம் என்றெல்லாம் அறிவித்தார்கள். அதற்காக ஒரு தனி அமைச்சகத்தை கூட அமைத்தார்கள். திரு பொன்ராஜ் அவர்கள் எல்லாம் கூட ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். ஆனால் எல்லாமே சில மாதங்களிலேயே எல்லாம் காணாமல் போய்விட்டது. அப்படித்தான் இந்த இலவச அறிவிப்புகளும் காணாமல் போகும். இதை முக்கியமாக அவர்கள் கைபேசி தருவேன் என்று சொல்வது மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனில்லை. ஏற்கனவே ஓவர் பாப்புலேட்டட் சொல்வார்கள். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையை விட இங்கே இருக்கிற கைபேசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எனவே அங்கே மீண்டும் கைபேசியை கொடுப்பேன் என்பது இங்கே எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்று சொல்வார்களே, இ வேஸ்ட் அளவை அதிகரிக்க பயன்படுமே தவிர வேற எதுக்கும் பயன்படாது. கைபேசி நிறுவனத்துக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டுமானால் பயன்படலாம். ஏற்கனவே கைபேசிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இதே மாதிரிதான் இலவச கைபேசிகளை ஒரு நிறுவனம் கொடுத்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். எப்படியாவது அவர்களை எல்லாம் வாடிக்கையாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அதை செய்தது. இப்படி கைபேசி நிறுவனங்கள் பயன்படுத்துகிற யுக்தியை ஒரு கட்சி பயன்படுத்துகிறது, அதுவும் ஆட்சி அமைத்தால் செய்வோம் என்பது, அரசாங்க பணத்தில் செய்வோம் என்பது மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு தான் வழிவகுக்கும், பெரிய ஊழலுக்கு தான் வழிவகுக்கும். எனவே இந்த இலவச அறிவிப்பு நிச்சயம் மக்களை ஈர்க்காது. அது மட்டுமல்லாமல் 100 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே மின்வெட்டு இன்றைக்கு சென்னை எல்லாம் பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறது. அக்னி வெயில் கத்திரி வெயில் அடித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அக்னி நட்சத்திர வெயில்ல அவரவர்கள் செத்து சுண்ணாம்பாக இருக்கிற நிலையில இன்னைக்கு மின்வெட்டு என்பது வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்துல எல்லாருக்கும் இலவச மின்சாரம் என்றால் மின்சாரம் வந்தாதானே இலவசமாக கொடுப்பதற்கு மின் உற்பத்தியை செய்வதற்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. வெளியில இருந்து மின்சாரத்தை வாங்கினார்கள். அதுல எவ்வளவோ முறைகேடுகள் என்று இன்றைக்கு புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இதெல்லாம் வெறும் தேர்தல் காலத்தில தோல்வி பயத்திலே கொடுக்கப்படுகிற அறிவிப்புகளாக இருக்கிறதே தவிர வேறு எந்த விதத்திலும் இதை நம்பி மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. இந்த இலவச அறிவிப்புகளால் தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைக்கும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை. குறிப்பாக விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள். ஏன் அவர்கள் கடனாளியாக மாறுகிறார்கள்? விவசாயம் உகந்த சூழலே இல்லை. விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குறிப்பாக நான் இருக்கிற வானூர் தொகுதியை எடுத்துக்கொண்டால் இங்க இருக்கிற ஏரிகள் எல்லாம் போய் கிடக்கின்றன. அதை தூர்வாருவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை.